எங்கள் அழகே உம்மை பார்க்கணும் ஆசை, பேரழகே உங்க அழகை ரசிக்கணும் ஆசை, பூரண அழகே உங்க பேச்ச கேட்கணும் ஆசை, அந்த பேச்சில் உள்ள அழகை ரசிக்கணும் ஆசை. ராஜாதி ராஜா எங்க மத்தியில வாரும், ராஜாதி ராஜா எங்க மத்தியில வாரும், துதி சிங்காசனம் உமக்கு தருகிறோம் வாரும், ராஜா வாரும், துதி சிங்காசனம் உமக்கு தருகிறோம் ராஜா வாரும், ராஜாதி ராஜா. தேனே உம்மை சுவைக்கணும் ஆசை, தேனமுதே அந்த சுவையை புகழணும் ஆசை, திராட்சை ரசமே உம்மை பருகணும் ஆசை, அதில் மயங்கியே தினம் வாழணும் ஆசை. தேனே உம்மை சுவைக்கணும் ஆசை, தேனமுதே அந்த சுவையை புகழணும் ஆசை, திராட்சை ரசமே உம்மை பருகணும் ஆசை, அதில் மயங்கியே நான் தினம் வாழணும் ஆசை. ராஜாதி ராஜா எங்க மத்தியில வாரும், ராஜாதி ராஜா எங்க மத்தியில வாரும், துதி சிங்காசனம் உமக்கு தருகிறோம் வாரும், ராஜா வாரும், துதி சிங்காசனம் உமக்கு தருகிறோம் ராஜா வாரும், ராஜாதி ராஜா. நேசமே உம்மை நேசிக்கணும் ஆசை, உன்னத பாசமே உம்மை எப்போதும் பாடணும் ஆசை, மணவாளனே மணவாட்டியாகணும் ஆசை, அந்த நினைவிலே நான் சோகமாகணும் ஆசை. சீக்கிரமா ஆண்டவர் வரப்போறார். ஊழியெல்லாம் பண்ணுங்க, தரிசனம்லாம் பெற்றுக்கோங்க. ஆமா, நமக்கு ஏதாவது ஆனா அல்லேலூயா இயேசு வந்தா போயிருவோங்கிற நிலையில டெய்லி வாழ்ந்துக்கோங்க. அண்ணனா தம்பியா, ஆமா ஊழியம் ரெண்டாவது, ஆத்துமாக்கள்லாம் ரெண்டாவது. ஆமா, நம்ம ஜீவன் நம்ம கையில் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா, நம்ம ஜீவன் நம்ம கையில் இல்லை. ஆண்டோடைய வருகையும் நமக்கு தெரியாது. ஆனால் இவ்வளவு உழைச்சிட்டு நானும் நீங்களும் அந்த வருகையில் போல ஆண்டவர் தெரியல அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டுனா நம்ம பிறக்காமல் இருந்தாலே நல்ல விஷயம்தான் அது. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், ஊழியம் பண்ணிட்டோம்னு நினைக்காதீங்க. ஊழியம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஊழியம் இல்லையே, நான் அப்படி உட்கார்ந்துருக்கேனே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் அவர் வேலை. அல்லேலூயா. கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிற நாள் வரைக்கும் அதுக்கு உங்க மனநிலையை 24 மணி நேரமும் நீங்க ஆயத்தத்தில் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அப்படியே மெதுவா படிச்சிடலாமா? நேசமே உம்மை நேசிக்கணும் ஆசை, உன்னத பாசமே உம்மை எப்போதும் பாடணும் ஆசை, மணவாளனே மணவாட்டியாகணும் ஆசை, அந்த நினைவிலே நான் சோகமாகணும் ஆசை. நேசமே உம்மை நேசிக்கணும் ஆசை, உன்னத பாசமே உம்மை எப்போதும் பாடணும் ஆசை, மணவாளனே மணவாட்டியாகணும் ஆசை, அந்த நினைவிலே நான் சோகமாகணும் ஆசை, மணவாளனே மணவாட்டியாகணும்
ஆசை. அந்த நினைவிலே நான் சோகமாகணும் ஆசை. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. உன்னத தேவனே என் இயேசு ஏசப்பா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாயிடும் மகிமையின் மேகமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே. ஓடரா ஷடரா ஜடரா ஏசப்பா சொல்லுங்க. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடு. ஊழியெல்லாம் ரெண்டாவது. என்னை ஏசப்பா ஏசப்பா அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. தாகமாய் இருக்கிறேன், அதிகமாய் துதிக்கிறேன். வாய் திறந்து நான் தாகமாய் இருக்கிறேன், அதிகமாய் துதிக்கிறேன். பகற்காலத்தில் பேரன்பை கட்டளை இடுகிறீர். பகற்காலத்தில் பேரன்பை கட்டளை இடுகிறீர். ராக்காலத்தில் திருப்பாடல் என் நாவில் ஒலிக்கிறது. ராக்காலத்தில் திருப்பாடல் நாவில் ஒலிக்கிறது. தாகமாய் வாய் திறந்து அதிகமாய் துதிக்கிறேன். கல்பாடா ஷடா கல்மானாசே கல்மானடா கல்பிரணா. நீங்க போதும் ஏசப்பா, இந்த உலகம் வேண்டாமப்பா. நீங்க போதும் சப்பா, வேண்டாமப்பா. எங்களோடு பேசும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். நேற்று காலையில் நம்ம கற்றுக்கொண்டோம்.
ஒரு பெரிய வீட்டில் கனமும் கன ஈனமான பாத்திரம், இந்த கன ஈனமானதும் அப்படி முடிஞ்சிரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அது சில காரியத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தா அந்த கனமுள்ள பாத்திரமாகவே நான் அவனை என்ன செஞ்சிருவேன், மாற்றிடுவேன்னு சொல்லி சொன்னார். அப்போ நமக்குள்ள ஆண்டவர் சில இதை கண்டுபிடிச்சாதான் நம்மளை உடைக்கவே ஆண்டவர் செய்வார்னு சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா சொல்லுங்கள். உடைப்பார், அறுப்பார். எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆமாம், அக்கினிக்குள்ளே போட்டு பூட்டிட்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆமாம், அது எத்தனை வருஷம் அப்படின்னா, அந்த தங்கத்தை சுற்றி இரும்பு மண், அந்த களிமண், அந்த தாதுகள் ஒட்டி இருக்கும். அது போகிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் இது இந்த அக்கினிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி. நம்ம நினைப்போம் இந்த வருஷம் அந்த கடன் பிரச்சனை முடிஞ்சிட்டுன்னா நம்ம அடுத்த வருஷத்துக்கு ஊழியம் பண்ணிடலாம், இந்த வருஷம் மனைவி பிரச்சனை முடிஞ்சிட்டுனா நம்ம வில்லா வளைஞ்சிடலாம். அல்லேலூயா. இந்த வருஷம் பிள்ளைகள் சரியாயிட்டுனா நான் குதிரை போல் ஓடிடுவேன்னு இப்படிலாம் நினைக்காதீங்க. இங்கே தங்கத்தை சுற்றி ஃபுல்லாக ஒட்டி இருக்க. அல்லேலூயா. இப்போ இதை இப்போ கண்ணாடி ரூமுக்கு கொண்டு போகணுன்னா எப்படி கொண்டு போக முடியும்? அது தங்கம் தாங்க, அது தங்கம்தான், சுற்றி ஒட்டி இருக்க. நம்மெல்லாம் ஆண்டவருக்கு எந்த ஆலோசனையும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இது சரியாயிட்டுனா வந்துடுவோம் பிரதர், இது இப்படி சரியே ஆகாது. நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் சரியாயிருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், இடையில எங்கள் அப்பா சோத்தை கொட்டிட்டார், 60 ரூபா அரிசி. நான் வீட்டுக்கு வந்தேன் பாருங்கள். வீட்டுக்கு வரும்போது என் மனைவி இப்படி 60 ரூபா அரிசி கீழே கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வேகமாக எங்கள் அப்பாவை சத்தம் போடுறதுக்காண்டி போனேன் பாருங்கள். இப்படி கொஞ்சம் தூரம் அப்படி போனேன் பாருங்கள். இந்த கால் இங்கேருந்து இப்படி வழுக்குச்சு. வலிக்கு நல்ல வேலை மோகப்புற வேலை போய் தூணை போய் பிடிச்சிட்டேன். ஒரு சத்தம் கடிச்சு மறுவாதையோட போ அப்படின்னு. புரியலையே உங்களுக்கு? 80 வயசு ஆள் சோறை கொட்டிட்டார், உனக்கு வேகம் வருதால சத்தம் போட போகிறேன், வலிக்கு விட்டுருக்கேன், மோகப்புற கீழே விழ வச்சுருவோம் போ அப்படின்னாரு. போகிறோம். இருக்கிற ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் ஏசப்பாட்டு அடி வாங்குறது, கார் வாங்குறது கிடையாது. சொல்லிடுங்க கை வைத்து, சொல்லிடுங்க கை வைத்து. ஊழியம் பண்ணுறது கூட கிடையாது, தீர்க்கதரிசனம் சொல்கிறது கூட கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசப்பா உங்களை அடித்தார், அந்த வடியை வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நீங்கள் தான். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அடி வாங்க சீர் புரிஞ்சிருவோம். அர்த்தம் புரியுதா? நம்ம வேசி பிள்ளைகளாக என்ன செய்ய மாட்டோம், சீர்கட்ட பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டோம். ஆமாம், நான் என் அனுபவத்தில் சொல்கிறேங்க, பிளேனில் போகிறது பாக்கியம் கிடையாது. ஆமாம், கார் வாங்குறது பாக்கியம் கிடையாது, வரம் பெற்றதும் பாக்கியம் கிடையாது, தீர்க்கதரிசனம் சொல்கிறதும் பாக்கியம் கிடையாது. ஏசப்பா என்ன கொல்றாரு பிரதர் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தலையை நிமிர்த்து நீங்கள் படிக்கலாம். அல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா. அவரை அமுக்கிறதுக்கு என்னையும் பாட்டு விட மாட்டேக்கு, டைம் போயிட்டே இருக்காது, ஆசையாக அவருக்கு டைம் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அப்போ 3வது அந்த அக்கினி எவ்வளவு நாள்லாம் இருக்காது சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் நினைப்பீங்க இந்த வருஷம் போயிட்டு, அதெல்லாம் இல்லை, அது அவர் கணக்கில் தான் இருக்குது. ஏன்னா பூட்டிட்டு போனது அவர். சொல்லுங்கள், பென்னிகன் நினச்சாலும் அதை திறக்க முடியாது, அவர் நினச்சி வந்தால் டைம் வந்தால் திறந்து விடுவார். அல்லேலூயா. ஆமாம், இந்த காரியத்துக்கு மோசையை நம்ம பார்த்தோம். ஆமாம், அவன் பிறக்கும் போதே சரீர ரீதியாக திக்குவாய் உள்ளவன், பெத்த தாயாலேயே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன். 3வது தப்பு செய்யணும்னு நினைக்கல, ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவனை என்ன செஞ்சுட்டு. ஆனால் இவன் எப்படி கனமுள்ள பாத்திரனாய் மாறினான்? முதல் காரியம் பார்த்தோம், வெறுப்பு. சொல்லுங்க. ஆமாம், நம்ம வெறுக்கணும், நம்மளை வெறுக்கணும்.
ரெண்டாவது நமக்கு உள்ளதை வெறுக்கணும். அல்லேலூயா. நம்ம அழகா நான் சொன்னேன், நம்மளை வெறுத்துருவோம், நமக்கு உண்டானதை நம்ம என்ன செய்ய முடியாது, வெறுக்க முடியாது. மூன்றாவது இந்த ரெண்டையும் கூட நம்ம செஞ்சிருவோம். நமக்கு வர்றத வெறுக்க முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்ட்டு ஆண்டவர் பேசுனது சொல்றேன். இப்போ நீ காருக்கு காத்திருக்காரு, உனக்கு கார் இல்லை, யாராவது திடீர்னு வந்து, பிரதர் என்ன பிரதர் கார் இல்லாமல் இருக்கீங்களோ, ஏன்ட்ட ஒரு 3 கார் இருக்கு உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லலை, ஏன்ட்ட ஒரு சொல்லுங்க, நான் வெக்கத்தை விட்டு தான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, மற்ற ஆள் நம்மகிட்ட பேசணும்னு இருப்பாங்க, பேச மாட்டோம். பாவப்பட்டவங்களாம் கஷ்டப்பட்டவங்களாம் பாருங்கள், அவங்க நம்மகிட்ட வரமாட்டாங்க, ஆனால் நம்மகிட்ட பேசணும்னு நினைப்பாங்க, பேச மாட்டோம். இந்த 3 கார் இருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை நம்ம கொடுப்பேன்னு சொல்லலை. உடனே நம்ம பல்லு பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஆண்டவர் காட்டினதுங்க, என்னை காட்டினது அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். உன்னை வச்சுலாம் எழுப்புதல் வரும்னு நீ நினைக்கியான்னு. நின்று தான் பச்சையாக தாங்க நான் பேசுவேன், எங்கே போனாலும் இப்படி தான் பேசுவேன். உன்னை வச்சுலாம் எழுப்புதல் தேசத்தில் வந்துடும் நினைக்கிறியா அப்படின்னு. நீ விட்டதே ஏன் விட்டேன் தெரியுமா? காத்திருக்கதே ஏன் தெரியுமா? காத்திருக்க, நான் அப்படி கஷ்டப்பட்டோம்ல, நான் அப்படி சீரழிஞ்சோம்ல, ஏசப்பா என்ன ஒசத்திட்டார்ல, அதை பீத்துறதுக்கு தான் நீ காத்திருக்க. என்ன என்ன சொல்றதுக்கு நீ காத்திருக்கல. அல்லேலூயா. நான் சைக்கிளில் போனேன், நான் போனா என்ன, சைக்கிளில் எவனுமே போக மாட்டான், எவனுமே சோறு இல்லாமல் இருக்க மாட்டான். 27 வயசுங்க, நான் புது ஜட்டி வாங்கி போடும் போது அல்லேலூயா. நம்ம கஷ்டத்தை பெருசா நினைக்காதீங்க. நம்மளை விட எத்தனையோ பேர் வெளியே சொல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. அல்லேலூயா. பல கோயில்களில் நான் சோறு கிடைக்காம சக்கரை பொங்கலை களவாண்டு தின்றுருக்கேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். இதெல்லாம் யார்கிட்டங்க போய் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கப்பலை வச்சிருந்தவன் தொப்பில கஞ்சி குடிச்சிருக்கான், ஆனா பிறப்புலையே நம்ம பிச்சைக்காரங்க. சொல்லுங்க சொல்லுங்க. கப்பல் குடும்பத்தை எனக்கு ஆண்டவர் பேசுனது என்ன இப்படி பாக்கிய, கப்பல் குடும்பத்தில் பிறந்தவன் ரோட்டில் படுத்து தொப்பில கஞ்சி வாங்கி குடிச்சு சாகும் போது கல்லறை கூட இல்லாமல் செத்து போயிட்டான். அல்லேலூயா. நம்ம பிறப்புலையே வெம்போடு. நம்ம இப்போ நமக்கு ஏசி இல்லைன்னா மூஞ்சி முகர போகிறது பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கங்க, நான் இதெல்லாம் அதான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நான் அப்போ தானே பார்ப்பேன் தீர்க்க தரிசனத்தெல்லாம். ஒரு பாஸ்டில் கூட கூப்பிட்டு போயிருந்தேன், நான் தான் உண்மைக்கு ஏசியை கீழே ஆஃப் பண்ணி வச்சேன். போகும்போது பாப்போம் பார்த்துரும் அப்படின்னு பாருங்க. அவர் அப்படி நான் கரண்ட் வராதா பிரதர், கரண்ட் வராது அப்படின்னு. கதவை திறந்து வைக்க முடியுமா? திறந்து வச்சா பூனை எல்லாமே வரும் அப்படின்னு. எப்படி இருக்கு. அதான் திரும்ப அவன் ஏசியில் பிறந்தவன் இங்கே வந்து இந்த லைஃப்பை அவன் அவமானமாக ஊழியம் பண்ணலை, நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவுங்க. பெருசலமே எனக்கு ஏன்டா அழுவுற, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் போய் அழுவு போ அப்படின்ட்டார் ஆண்டவர். கப்பலில் பிறந்தவன் ரோட்டில் இருந்து கடைசி வரைக்கும் ஓட்டத்தை சந்தோஷமாக முடிச்சிட்டான். நான் பிறப்புலையே சோத்துக்கு வழி இல்லாமல் கஞ்சிக்கு வழி இல்லாமல் பிறந்த நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் அநியாயம் செய்கிறோம் தெரியுமாங்க?
ஸ்டோம் பண்ணுங்க. நம்ம இந்த லைஃப்லாம் வாழ்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம இந்த லைஃப்லாம் வாழ்ந்துடக்கூடாது. பரமக்குடி பக்கத்தில் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. அந்த பாஸ்டர் கோழி வளர்த்து தான் ஊழியம் பண்ணுறாரு. கவனமாக கவனிங்க. 22 வருஷமாக கக்கூஸுக்கு பைப்பு கிடையாது. எத்தனை வருஷம்? 22 வருஷமாக கிணத்துல இறச்சிட்டு தான் கக்கூஸ் போகணும். பாத்திரத்துக்கு சிங்கு கிடையாது. இந்த வெளியே போட்டு தான் அப்படி கழுவுறாங்க. 180 ஆத்துமா வச்சுருக்காங்க. எத்தனை ஆத்துமா? ஒன்று கூட கிறிஸ்தவங்க கிடையாது. எல்லாமே அடி வாங்கி வண்டியை உடைச்சி சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்தது. அந்த பாஸ்டர் அழுதுகிட்டே ஒரு வார்த்தை சொன்னார். எங்கள் ஜெபத்தோட்டத்தில் பெரிய பெரிய பாடகர், பெரிய பெரிய ஊழியர் வருவாங்க பாஸ்டர். நான் போய் எங்கள் சர்ச்சுக்கு கன்வென்ஷன் வருவீங்களாயா அப்படிமா வர்றோம் அப்படிம்பாங்க பாஸ்டர். முதல் நாள் வந்து செய்தி கொடுப்பாங்க. தங்க கூட்டு போவோம் பாருங்க, அந்த கார்லேயே அவங்க ஊருக்கு போயிடுவாங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. அல்லேலூயா. யாராவது எவரையாவது பார்த்துட்டு இப்படி நான் ஊழியம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போவுமே சொல்கிறேன், உங்கள் காலில் விழுந்து சொல்கிறேன், துணிமணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ, இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ, கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே, ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். கை உயர்த்தி அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே, எந்த ஓட்டம் கல்பிராண சடலகா அந்த நாடு சுகந்தரிப்பே. அழுதுட்டே சொன்னாருங்க. 18 வருஷம் பாஸ்டர். ஏன்னா அந்த கோழி இருக்கிற இடத்துல தான் ஊழியர் தங்க வைக்க முடியும், வேற சூழ்நிலை இல்லை. அல்லேலூயா. அந்த ரூமை சுற்றி 20 பாம்பு ஓடும். ஒரு பாம்பு இங்கேருந்து அந்த கேமரா வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா. வெளியே 4 நாய், வெறி நாய் கட்டி போட்டிருக்காங்க. எதுக்குன்னா அந்த கோழியை எவனாவது களவாங்க வந்துடக்கூடாதுன்னு. அல்லேலூயா. செய்து ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்களை தேசத்தில் பெரிய நபராக ஆண்டவர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆனால் முதையவே தீர்மானம் பண்ணிருங்க. அல்லேலூயா. எந்த நிலையிலையும் உமக்கு நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. பிளேனில் போனாலும் ஊழியம் பண்ணுவேன், சைக்கிளில் போனாலும் ஊழியம் பண்ணுவேன், ஸ்டேஜ்லேயும் ஊழியம் பண்ணுவேன், தெருவில் படுத்தும் ஊழியம் பண்ணுவேன். இதை தீர்மானம் நீங்கள் பண்ணிட்டு தான் போகணும் வெளியே. அல்லேலூயா. பார்த்தீங்களா? தனக்கு வர்றதை வெறுத்த மோசே, தனக்கு வந்த மகிமையை வெறுத்த இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது வேகமாக படிங்க. 24 பின்பகுதி வேகமாக படிங்க. இல்லை 24 எபிரேயர். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து வச்சுக்கோங்க. அடுத்து படிங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். இதை கவனமாக கவனிங்க. அதாவது நம்ம முன்னாடி எப்பவுமே ஆண்டவர் ஒன்றை வைக்க மாட்டார். அல்லேலூயா. இல்லை இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறது அநித்தியம். சொல்லுங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு? அநித்தியத்துக்குள்ள பாவ சந்தோஷத்தை உள்ள வச்சிருக்கிறாரு.
துன்பத்துக்குள்ள நித்தியத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவர் ஆண்டவர் ஏசப்பா வந்து ஒன்றை மட்டும் நம்ம முன்னாடி வச்சிட்டாருன்னா, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உனக்கு கேட்குன்னு போட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் எப்பவும் நமக்கு என்ன செய்கிறாருன்னா, ரெண்டை கொண்டு வந்து வச்சுட்டு, நான் ஒன்றை தெரிந்து கொண்டேன். சொல்லுங்க, நீ எதை தெரிந்து கொள்றன்னு பார்ப்போன்னு நின்றுடுவார். இப்போ நமக்கு சிக்கல் எங்கே இருக்குன்னா, அர்த்தம் புரியுதா? கீழ்த்தரமாக இருந்த ஒன்று அருள், அயோக்கியனா இருந்த ஒன்று அருள், நீசனா இருந்த ஒன்று அருள் நான் தெரிந்து கொண்டேன். இப்போ உனக்கு முன்னாடி ரெண்டை வைப்பேன், நீ எதை தொடுற அப்படின்னு நான் பார்ப்பேன். அல்லேலூயா. இன்னும் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் ஏசப்பா வந்து, இந்த பழத்தை மட்டும் சாப்பிடு, நீ நல்லா இருப்ப, நீயும் வீட்டுக்காரன் நல்லா இருப்பீங்கன்னா பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. வச்சுட்டு போகும்போது லைட்டாக சொல்லிட்டு போயிட்டாரு, இன்னொரு பழமும் இருக்கு. என்னது இருக்கு? இதுதான் இப்போ பிரச்சனை. அல்லேலூயா. திருமணத்துக்கு காத்திருப்பீங்க, திடீர்னு ஒரு ஊனமான பையனை முன்னாடி ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். அல்லேலூயா. இப்போ ஊனமான பையனை தான் காட்டினாருன்னா நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாம். அல்லேலூயா. இப்போ திடீர்னு மதுரை ஏஜில் உள்ள பாஸ்ட்டு 25 சர்ச்சை இருக்கிற பாஸ்ட்டு பையனும் ஒன்றை தான் விரும்பி கேட்கான்னு என்ன செய்வீங்க? ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, உனக்கு எப்பவுமே ஒன்றை வைக்க மாட்டேன் முன்னாடி, ரெண்டை வைப்பேன். வச்சுட்டு நான் உன்னை வற்புறுத்தவும் மாட்டேன். சொல்லுங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க, நான் தெரியாமல் தானே பிரதர்? இல்லை, தெரியும். ஆதாம் பிறக்கிறதுக்கு முந்தி ஏதாவது தீர்க்க தரிசனம் இருந்துச்சா உனக்கு ஒரு மனைவி தருவேன்னு? சொல்லுங்க. உன் எலும்பு போல இருப்பா, உன்னை போல இருப்பான்னு சொல்லி ஏதாவது தீர்க்க தரிசனம் இருந்துச்சா? எப்படி ஆண்டவர் கொண்டு வந்து விட்டோன்னே ஈர்ப்பு வருது? சொல்லுங்க. எத்தனை சேலை இருந்தாலும் ஜவுளி கடை பக்கத்தில் கிராஸ் பண்ணும் போதே எப்படி ஈர்ப்பு வருது? எவ்வளவு சோறை தின்னாலும் ஏன் செட்டு கடை பக்கத்தில் போகும்போது ஈர்ப்பு வருது? உனக்கு தெரியாதோ அருள்? உனக்கு தெரியாதோ? உனக்கு தெரியாதுண்ணே. உனக்கு தெரியாது என்ன அருள்? சொல்லுங்க. ஆதாமு பிறக்க மட்டும் எதுவும் தீர்க்க தரிசனம் இருந்துச்சா? வாக்கு அது எப்படி ஒன்று ஆண்டவர் கொண்டு வந்து இவள் என் ஏங்க, நான் போகிற மீட்டிங்கில் அவ்வளோவா பாட்டு படிக்க மாட்டேன். அவங்க காடு பிடிச்ச உடனே எனக்கு ஐசக்கு மேலே கோபம் வருது. எப்படி வருது? காடு பிடிக்காத, இன்னும் கொஞ்சம் பாட்டு படிக்கலாமே அப்படிமா வருதா வரலையா? இப்போ காடு பிடிக்காத இடத்துல நம்ம பாட்டு படிப்போமானே? பாட்டு வருமானே? தெரியுதுல்லண்ணே. ஒரு இம்மா துண்டு கீபோர்டுக்கு இந்த இதில் சொல்லுங்க, வாய் திறந்து உணர்வு வருதா? அது எப்படிங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் செய்யணும் எப்படி நம்ம சொல்லுவோம்? 12 வயசு ஆகும் போது அந்த பிள்ளைக்கு வெக்கத்தை யார் சொல்லிக் கொடுத்தா? பொட்ட பிள்ளைக்கு. உங்களுக்கு வராதுங்க. அது வரைக்கும் பையன் நம்ம கூட தான் வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி வந்தோடனே கண்ணு ஆட்டோமேட்டிக் இப்படி போதே. 12:30 மணி ஆன உடனே உனக்கு கூப்பிடுதே வயிறு. எனக்கு பேசுனது உனக்கு தெரியாதுண்ணே. உனக்கு தெரியாது அருள். ரெண்டை வச்சுட்டு, ஏன்னா தகுதி இல்லாத நம்மளை அவர் தெரிந்து கொண்டாரு. பார்த்தீங்களா? நம்மளையும் அவர் செக் பண்ணுறாரு. பார்ப்போம் நீ எதை தொடுறன்னு பார்ப்போம். சும்மா நினைச்சிடாதீங்க. கர்த்தர் நீதிமானை சொல்லுங்க. உனக்கு தெரியாது என்ன அருள்?
ஒரு சின்ன ஊழியர் எனக்கு ஃபோன் அடித்தாருங்க. நான் வெக்கத்தை விட்டு தான் சொல்கிறேன், அந்த ஃபோனை நான் எடுக்கலை. அல்லேலூயா. ஆனால் 60 கிலோமீட்டர் வண்டியில் 2 வீலரில் போயிட்டு காலையில் 7 மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு 4 மணிக்கு தான் வர முடியும். ஃபோன் எடுக்கலை. திடீர்னு அப்போ ஃபோன் எடுக்கலை. திடீர்னு கார்த்திக் அம்மாள் என்னை கூப்பிட்றாரு பாருங்க ஃபோனில். அல்லேலூயா. ஃபோனை எடுக்க போனேன் பாருங்க, பொய்யனே ஃபோனை நீ எடுக்கக்கூடாது அப்படின்னாரு ஆண்டவர். திருட்டு நாய. ஆவியானவர்னா இங்கே மட்டும் பேசுவார் நினைச்சிடாதீங்க. சொல்லுங்க, ஆவியானவர் எங்கும் நீரைந்த ஆராதனை மக்கே எங்கள் நீதியே ஆசிர்கேனும் ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, எங்கள் நீதியே கோஸ்மஹாசே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். சவுண்டு கேட்டுச்சுங்க, போன் எடுக்கக்கூடாது. நீ அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இது ஃபோன் வருது, எடுக்க முடியல, தெரியுது. ஆனால் அது 120 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். சொல்லுங்க சொல்லுங்க, 500 ரூபா தான் காணிக்க கிடைக்கும். இது 2 கிலோமீட்டர் போனால் போதும், 10,000 ரூபா கிடைக்கும். யூடியூப்பில் வரலாம். சொல்லுங்க, நரகத்துக்கும் போகலாம். எவ்வளவு தாவீது அழுகிறான் உள்ளத்தில். நான் தங்கச்சி முன்னாடி வெளி தோற்றத்தில் என் தங்கச்சி கிரேஸ்மா, அது இல்லைங்க. அல்லேலூயா, அது இல்லை. அதான் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு. பார்வைக்கு நீங்கள் நீண்ட நேரம் என்ன செய்றீங்க? ஜெபம் பண்ணி. வாய்ப்பு கிடைச்சும் ஒருத்தி பிடிச்சு இழுத்தும் போக மாட்டேன்னா பாருங்க, பார்த்தீங்களாங்க. அதுக்கு பேர் தான் ஆண்டவர் தர்ற பரிசுத்தம். அதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு. இல்லை இல்லை, நான் என் ஆண்டவரை நேசிக்க நான் இந்த பொல்லாத என்ன செய்ய முடியாது. இப்போ நம்ம எதில் தடுமாறுறோன்னா, நமக்கு முன்னாடி எது நித்தியம் எது அனித்தியம் முதல்ல நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம தொட முடியும். அல்லேலூயா. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை பார்க்க. அப்போ இதுவும் இப்போ இது பைபிள் எப்படி வருது? வாலிபனே, உன் கண் கண்ட காட்சிகளின் நெஞ்சுகளின் வழியிலும் நானும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அல்லேலூயா. அவர் அப்படிலாம் இது பண்ணவே இல்லை. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. சொல்லுங்க, அவங்க திறந்தா இருக்கு. ஒன்று அப்படியே கூப்பிடுறதுக்கு ரட்சிப்பு தான் திறந்திருக்கு. சொல்லுங்க, ரட்சிப்பு இலவசம். சொல்லுங்க, பரலோகம் இலவசம் கிடையாது. அப்ப அனுபவிப்பதை மோசே ரெண்டையுமே உனக்கு முன்னாடி வைக்க, இதுலயும் சந்தோஷம் இருக்கு. சொல்லுங்க, ஆனா இதுல துயரம் இருக்கு.
தாவீதே, 2 உனக்கு முன்னாடி வைக்கிறேன். நீ கடைசி மகன். ஒன்று, உன் அண்ணன் தம்பியோட நீ ஏற்கனவே நல்ல திறமை உள்ளவன், உன் அண்ணன் தம்பியோட யுத்தத்துக்கு போகலாம், இல்லை உன் அண்ணன் தம்பியை போலவே வாழலாம், அப்பா அம்மா பாசத்திலே நீ ஒட்டி உறவாடிட்டு போகலாம் தாவீதே. ஓகே, இங்கிட்டு ஒன்றை வைக்கிறேன், காட்டு வாழ்க்கை. சொல்லுங்க சொல்லுங்க. உனக்கு எந்த பாசமும் கிடைக்காது, நீ நினச்சது மாதிரி வாழ முடியாது, நீ நினச்சது மாதிரி படுக்க முடியாது, நீ நினச்சது மாதிரி உறங்க முடியாது தாவீதே. நீயே சூஸ் பண்ணிக்கோ. இந்த சூஸ் பண்ணுற விஷயத்தில் தான் நம்மளிருந்து ஊழியர்ந்து நம்ம நாசமாயிடுறோம். அல்லேலூயா. முடியாதுங்க. நம்ம ஒரு குடும்ப பின்னணியில் வளர்க்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் உன்னை காட்டி இதை கல்யாணம் முடியும் அப்படிம்பார். முடிக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. தாழ்த்தி சொல்கிறேங்க. ஆமாம், என் மனைவிக்கு சண்டே கிளாஸை தவிர எதுவும் எடுக்க தெரியாது. அல்லேலூயா. எங்கள் சர்ச்சில் எம்பிள் படித்த பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க, ஊழியக்கார பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க. அருள், நீயும் பாட்டு படிக்க, இவங்களுக்கும் நல்ல வாய்ஸு, ஊழியத்தில் கலக்கலாம். சொல்லுங்க. ஆனால் குடும்பத்துக்குள்ளே கலங்கி நிற்கலாம், ஆப்பாயில் மாதிரி. ஊழியத்தில் கலக்கி என்ன செய்ய? இல்லையா? சொல்லுங்க. நம்ம கலக்க வேண்டாம். சொல்லுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரையே சேவிப்போ. நீயும் இந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிட்டா போதும். சொல்லுங்க, இந்த பாக்கியம். சொல்லுங்க, இந்த பாக்கியம். உங்க மனைவி பிள்ளைகளோட சேர்ந்து இளைப்பாறுதலோட நீங்க ஊழியம் பண்ணிட்டீங்கன்னா, நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், நீங்க தான் தமிழ்நாட்டு பாலியாங்கிச்சோ. அல்லேலூயா. கவலைவே படாதீங்க. யாராவது கேட்டால் என்ன செய்கிறாங்க, சச்சி வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த சர்ச்சை வச்சிருக்க? எத்தனை ஆத்மா வருது? 4 வருது. 4ம் பரலோகம் போயிரும் சொல்லுங்க. நான் என் மனைவி என் பிள்ளை போயா அப்படி வெளியே போய் அப்படின்னு இருக்கேன். இங்கே முக்கியம், அங்கே கலக்கிறது முக்கியம் இல்லை. அல்லேலூயா. நம்ம பேசுகிற பேச்சு ஒரே ஒரியாக இருக்குது, பொண்டாட்டியோட இமிசையாக இருக்குது. இதெல்லாம் என்ன பிரச்சனை நினைக்கிய? ஆனால் நீ உன் இஷ்டத்துக்கு தெரிந்து கொண்ட. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு மலைலாம் பிரசங்கம் பண்ண தெரியாது, வேகமாக சொல்லுங்க. உன் இஷ்டத்துக்கு தெரிந்து கொண்ட. அதனால் நீ உன்னை நான் காப்பாற்றிடுவேன். சொல்லுங்க. சாக விட மாட்டேன். கடைசி வரைக்கும் உன்னை சுலோபாசன் வச்சே உன்னை நான் கொல்லு. நீங்கள் கரண்டில் கை வச்சாலும் அப்போ கரண்ட் வராது. நீ தானே தெரிந்து கொண்ட. அல்லேலூயா. நீ தாண்டா சூஸ் பண்ண. நீ சாகவும் முடியாது. சொல்லுங்க. பிழைக்கவும் முடியாது. அணுவா ஒன்று நான் பண்ணுவேன். தயவு செய்து சொல்கிறேன், இந்த சூஸ் பண்ணுறது, தெரிந்து கொள்ளதை மட்டும் துன்பம் துயரம்னு தள்ளிடாதீங்க. சொல்லுங்கள். அது வாய்க்குள்ளே போகும்போது ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆமாம், நான் கல்யாணம் முடிஞ்சு 2வது வாரம் ஊழியத்துக்கு போனேன். போகும்போது 8 மணிக்கு போகணும்பே, சிஎஸ் சர்ச்சில் மணி அடிச்சிருவாங்க அப்படின்னு. அவளுக்கு நம்ம நல்ல சிஎஸ் சர்ச்சே தெரியாது. அல்லேலூயா. 7:50க்கு பாத்ரூம் போயிட்டு முடி எப்படின்ட்டு இருந்தா. நான் அப்படின்னு பார்த்தேன், துயரமாக இருக்குது. கடைசியில் நானும் 8 வரைக்கும் நின்று பார்த்தேன். 1 வாரம் இல்லை, 2 வாரம் இல்லை, 3 வருஷம்.
இல்லையா? 3 வருஷம். பல பேர் என்கிட்ட சொன்னாங்க. அதான் சொன்னேன் அன்னைக்கே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா சொல்லுங்க, நம்ம சொல்கிறோம்ல, ஊழியத்தில் அனுபவம் உள்ள பிள்ளையா கல்யாணம் முடியும்னு சொல்லி சொன்னேன். சொன்ன ஆள் இப்போ கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டியோட இல்லை. நான் சொன்னேன் இல்லை, ஏசப்பா சொல்லி நான் முடித்தேன், அது சரியாயிரும் அப்படின்னேன். அல்லேலூயா. இப்போ உங்கள் பார்வைக்கு, மனுஷர் பார்வைக்கு சிலது சரியாக தெரியும். எங்கள் அம்மா ரோஸ் கலரில் இருக்கும், எங்கள் அப்பா அந்த ஸ்பீக்கர் கலரில் இருப்பார். நான் இவனை போய் இந்த ஆளை போய் ஏமா நீ கல்யாணம் முடிச்ச, இவன் உங்கள் அப்பா அவன் ஒரு அறியில்லாத ஆளுமா அப்படின்னு சொல்லுவேன். கடைசியாக ஒரு நாள் பேசினார், உங்கள் அம்மா ரேஞ்சுக்கு ஒரு ஆளை கல்யாணம் முடித்து வச்சுருந்தேன்னு வையி, இப்போ நீ ஒரு சிட்டை வெட்டி ஃபைனான்ஸ் வச்சு நடத்தியிருப்ப. அர்த்தம் புரியலையா? உங்கள் அம்மா ரேஞ்சுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சுருந்தேன்னா இப்போ வந்து நீ ஒரு சீட்டு கம்பெனியோ இல்லை ஒரு பெரிய தொழில் அதிபரோ இருப்ப. அல்லேலூயா. இந்த கிறுக்கனை கல்யாணம் முடிச்சு வைக்க போய் தான் நீங்கள் சர்ச்சைக்கு போகும்போது இந்த கிறுக்கன் ஒன்று கீழே பட சொல்லுங்க, நடந்ததெல்லாம் அவர் தீவே செய்ய மாட்டாருங்க. சொல்லுங்க, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. அல்லேலூயா. நமக்கு முதல்ல புரியாது. நான் நல்லா பாட்டு படிக்கேன், என்ன பாட்டே படிக்க மாட்டேக்கா, நான் ஓடி ஓடி உழைப்பேன் மாதிரி, இப்படியும் பேசாதீங்க. அல்லேலூயா. நம்மளை நிறைய பிசாசுகள் இப்படி வந்து சொல்லும், பார்த்துருக்கீங்களா? ஓ லெவலுக்கு இல்லை அப்படின்னு அம்புட்டும் அந்த பிசாசு அது. அல்லேலூயா. நீ எப்படி பாட்டு படிப்ப சொல்லுங்க, வினையை அங்கே இழுத்து விடுறதுக்கு நம்ம. நீ எப்படி ஜெபம் பண்ணுற, நீ எப்படி ஓடி ஓடி உழைப்ப, கஷ்டம். இந்த வார்த்தையை கேட்காதீங்க. சொல்லுங்க, ஆண்டவர் கொடுக்கறது நம்மளுக்கு செட் ஆகாத மாதிரி தெரியும். சொல்லுங்க, சாகிற வரைக்கும் நம்ம கொடைக்கானல் வாழ்க்கை அனுபவிக்கலாம். ஆனால் பிசாசு கொடுக்கறது கீழே கிடந்த எண்ணெய் மேலே தூக்கி வச்சு படிச்சிருங்க, இப்படி தெரியும். சாகிற வரைக்கும் ராம்நாடு ஏரியா தான் உங்களுக்கு. முடிவு நீங்கள் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, அநித்தியமான 2 பார்த்தீங்களா? 2 சொல்லுங்க. பவுலே உனக்கு முன்னாடி 2 வைக்க. 1, நீ வேத பாரகனா மாறி பிஷப்பா மாறலாம். சொல்லுங்க, பிஷப்பா மாறலாம். அல்லேலூயா. உண்மைக்குமே பிஷப்பா மாற ஒரு நம்ம பிஷப்பா ஏற்றுக்கணும் அப்படின்னா பவுலை ஏற்றுக்கலாம். இப்போ உள்ள பிஷப்புகள் இல்லை. இப்போ உள்ள அன்னைக்கு நான் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அவர் அங்கே வந்துட்டார், அந்த ஐயா வந்துட்டு தொடக்க பாட்டு தாங்க படிக்க, உம்பாதம் பண்ணு, நீ நல்ல பிஷப்புப்பா அப்படின்னு. சர்ச்சில்லைங்க. ஆனால் அவன் உண்மைக்கு அந்த தகுதி இருந்திருக்கு. கமாலியல் பாருங்க, ஆண்டவர் முன்னாடி 2 வச்சுட்டு 1 அடி வாங்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, நிர்வாணமாகணும், கடலுக்குள்ளே போகணும், ஏச்சி வாங்கணும், இதையும் வைக்க இதையும் வைக்க, தொடு பார்ப்போம் அப்படின்ட்டார். ஆண்டவரை சும்மா நினைச்சிடாதீங்க. சொல்லுங்க, நல்ல ஊழியம் போகிறேங்க, ஊழியத்தை ஆண்டவர் தர்றார். 800 கிலோமீட்டருக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வந்து படுப்பேன் பாருங்க, ஒரு ஃபோன் வரும். உடன்குடி பக்கத்தில் ஒரு உபாச ஜெபம், நாளைக்கு வாங்க அப்படிம்பாங்க. என்னது? மாம்சம் சொல்லும் பிஸியாக இருக்கேன்னு சொல்லு. இல்லையா? ஆவியானவர் சொல்வார், பல வருஷம் நாய் டீ குடிக்க வழி இல்லாமல் இருந்த நாய் மறந்துடாத எஞ்சி போ அப்படிம்பார். எதுக்கு
காது கொடுத்து கேட்போம். அந்த சர்ச்சில் 2 கீபோர்டு இருக்கும், இங்கே வயசான 20 பாட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, நம்ம இந்த பெரிய இடம் நினைக்கும் பார்த்தீங்களாங்க, அம்புட்டும் ஃபெயில் தான் ஆகும். சின்ன இடத்துல 10 பேருக்கு சொல்லி பாருங்க, 2 பாஸ் ஆயிரும். இல்லையா? திரும்ப சொல்கிறேன், நம்ம பார்வைக்கு பெரிய இடம், பெரிய ஆட்க, பெரிய ஊழியக்காரங்க அம்புட்டு ஃபெயில் தான் ஆகும். நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சு 10க்கு சொல்லி பாருங்க, 10 பேருக்கு பாட்டு படித்து பாருங்க, 2 ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி தொற்றுவார். அந்த 2 நம்ம செய்யாத காரியத்தை செய்ய வச்சிருவார். இல்லையா? நான் அது என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது. தயவு செய்து சொல்கிறேன், 2 ஆண்டவர் உங்க முன்னாடி நின்று இதில் அவர் தலையிட மாட்டார். சொல்லுங்க, இந்த விஷயத்தில் தலையிட மாட்டார். நம்மளை அவர் சோதி தருவார். 3வது கீழே உள்ளது படிங்க, வேகமாக படி. இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து. போதும். 3வது, இந்த மோசே கனமுள்ள பாத்திரமாய் மாறுவதற்கு இவன்ட்ட உள்ள தகுதி என்னன்னு சொல்லி தெரியுமா? இனி வரும் பலன். சொல்லுங்க வேகமா. அப்பனா இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னா, இப்போ ஒரு கூலி, அதான உடைய அர்த்தம். அது இப்போ நான் வேலை செய்கிறேன், வேலை செய்கிறதுக்கு இப்போ எனக்கு கிரேஸ் சம்பளம் தர்றா. அல்லேலூயா. ஆனால் மோசேவுடைய தாட்டை பாருங்க, இப்போ இந்த சம்பளத்துக்காண்டி இல்லை, இனி வரப்போகிற பலன். சொல்லுங்க, கூலி நம்மளுக்கு வேண்டாம். வாய் தந்து சொல்லுங்க, கூலி நமக்கு வேண்டாம். நம்ம பலனை அனுபவிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன பலன்? ஏன் இந்த வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? ஊழியராக வந்திருக்கீங்க, நம்ம சில வார்த்தை என்ன செய்கிறோன்னா, இப்போ நம்ம கார்லேயோ மற்றதுலேயோ போனால் நம்மளை சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, பிரதர் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா, பிரதர் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஆண்டவர் பலன் கொடுத்துட்டார், அப்படிதானே சொல்கிறோம். சொல்லுங்க, பலன் அப்படிங்கிறது இப்போ எனக்கு வரப்போகிறது கிடையாது. இப்போ வரப்போகிறது கூலி, நன்மை. அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு யோசேப்பு பல பரிசுத்தவான்கள் மரிச்சாங்க. இந்த மரிச்சவங்களை பழைய ஏற்பாட்டில் இருந்து பாருங்க, இவங்க யாருமே அந்தந்த தேசத்தில் அடக்கம் பண்ணப்படலை. அல்லேலூயா. எங்க ஜனாதிபதியா லெவலில் ஒருத்தர் இருந்திருக்கான் யோசேப்பு. அவன் இருந்ததுக்கு உண்டான ஒரு அறிகுறியுமே இல்லை. பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் தோணலையா? புரியல சொல்றது உங்களுக்கு? ஏங்க, ஜனாதிபதியா இருந்துட்டு அவன் இருந்ததுக்கு உண்டான ஒரு கல்வெட்டு, ஒரு அடையாளம் கூட அந்த பரிசுத்தவான் வைக்காமே வாழ்க்கையை முடிச்சிருக்கான். போகும்போதும் சொல்கிறான், என் எலும்புகளை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, நீங்கள் இந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. எனக்கு அது கொஞ்ச நாளாக புரியவே இல்லை. அருள் கூர்ந்து கவனி, அது இப்போ வர்றது கூலி. இப்போ உனக்கு இந்த பூமியில் நீ வாழ்நாள் வரைக்கும் வர்றது நன்மை. சொல்லுங்க நன்மை. ஆனால் பலன்கிறது வேற. மத்தேயு புஸ்தகம் 27வது அதிகாரம், வேகமாக எடுத்தவங்க 50, 51, 52 வேகமாக படிங்க. மத்தேயு 27, 50, 51, 52. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம். இது யாரு? அல்லேலூயா.
பைபிள் படிக்க முடியலங்க. அருள் நீ நினச்சிக்கிட்டியோ புதிய ஏற்பாட்டில் தான் உயிர்த்தெழுதல் வந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் தான் நான் உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியோ? வேதமே இல்லாத, சபையே இல்லாத யோசேப்புக்கும் தெரிஞ்சிருக்குங்க, ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறப்பார். இந்த சரீரம் எனக்கு ஒருவேளை ஜனாதிபதிக்கு உண்டான அடையாளம் இந்த பூமியில் எனக்கு இல்லாமல் இருக்கலாம். நான் எகிப்தை காப்பாற்றினதுக்கு உண்டான எனக்கு ஏதாவது கூட இவங்க தராமல் இருக்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்த்தீங்களா, அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இதைத்தான் பவுல் சொல்லாம ஒரே வார்த்தையில் சொல்றார், எப்படியாவது. அந்த வேடை கவனிச்சிங்களா? ஐயோ, நான் என் சரீரம் ஆண்டவுடைய வருகையில் உயிர் தெளணும், மறுரூபமாகணும். இதுக்கு எப்படியாவது சொல்லுங்க, எப்படியாவது. அதான் எபிரேயர் ஆக்கணும் இறக்குறாப்புல, அவங்க விடுதலை பெற சம்மதியாமல். யோசிச்சு பாருங்க, காவலில் நம்மளை ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ நம்மளை இப்போ நான் என்ன இங்கே அடைச்சி வச்சுருக்காங்க, என் மனைவி பிள்ளைங்க அங்கே இருக்குது. அப்போ ஒருத்தன் வர்றான், உன்னை நாங்கள் விடுதலை பண்ணுறோம். அப்போ அவங்க அது எதை தெரியுமா கொண்டு வருவாங்க, வேண்டாம் வேண்டாம், எங்களை விடுதலை பண்ணி எங்களை உயிர் படைக்க வச்சிடாதீங்க, எங்கள் டார்கெட் இது இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, நாங்கள் இங்கே பூமியில் பிழைச்சிலாம் நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. சொல்லுங்க, நாங்கள் பூமியில் வாழ்ந்துலாம் ஒன்றும் செய்ய போகிறதில்ல அப்படின்னு இந்த வார்த்தை எப்படி தெரியுமா இறக்குறாரு? அல்லேலூயா சொல்லுங்க. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார், துதியின் ஆடை உடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார், துதியின் ஆடை உடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதருடனே அளித்து கவி. அன்பு கூறுவேன், அங்கே உயரமாம் சீயோன் உன்னதருடனே கழித்து கவி பாடுவோ. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் விடுவோ. சீயோன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைத்திடுவோ. ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைத்திடுவோ. அங்கே அலங்கார மகிமை கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்வோ. அங்கே அலங்கார மகிமை சிங்கார கை உயர்த்தி எப்படியாவது உயிர் தரணும் ஆண்டவரே. மணவாளனுடன் சொல்லுங்க. அவர் உரைத்த யாழங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே. அவர் உரைத்த யாழங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே. அவர்
வரும் வேளை நாமும் அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாவோ எனது மணவாளனே இதய ஏக்கமே இனியவர் ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன் அழகெல்லாம் அற்று போகும் உலகையெல்லாம் ஏமாற்றும் அழகெல்லாம் அற்று போகும் உலகையெல்லாம் ஏமாற்றும் உம்மன்பு மாறாதையா ஒரு நாளும் ஒழியாதையா சொல்லுங்க உம்மன்பு மாறாதையா ஒரு நாளும் ஒழியாதையா உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. வாய் திறந்து என் சுரங்கம் நீர்தானையா சொல்லுங்க தோண்டுகிறேன் அதிகம் அதிகமா என் சுரங்கம் நீர்தானையா தோண்டுகிறேன் அதிகம் அதிகமா கை உயர்த்தி ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் மோகம் கொண்டே அமைதியா கை உயர்த்தி தூக்குங்க ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் மோகம் கொண்டே உண்மையா சொல்றீங்களா சொல்லுங்க ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் மோகம் கொண்டே வேறொரு ஆசை வேண்டாம் இயேசு ராஜா சொல்லுங்க நான் உயிர் தள்ளணும் பா எங்க குடும்பம் உயிர் தள்ளணும் பா சொல்லுங்க வேறொரு ஆசை வேண்டாம் இயேசு ராஜா நான் உயிர் தள்ளணும் பா எங்க சபை உயிர் தள்ளணும் பா மனம் இறங்கி நீரே மறுவாழ்வு தந்தீரே மனம் இறங்கி நீரே புது வாழ்வு தந்தீரே புது வாழ்வு தந்தீரே சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன் பாடச் சொல்லி கேட்பேன் சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன் பாடச் சொல்லி கேட்பேன் சேர்ந்து பாடிடுவேன் நடனம் பாடிடுவேன் அங்கு சேர்ந்து பாடிடுவேன் நடனம் பாடிடுவேன்
கொள்வார். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வந்து என்னை கூடவே வைத்துக் கொள்வார். உயிர் தழுதல், உயிர் தழுதல், உயிர் தழுதல். கூடவே வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. ஏங்க கவலைப்படுறீங்க? கூடவே சொல்லுங்க. எப்படியாவது சொல்லுங்க, எப்படியாவது இந்த மண் சரீரம், பாவ சரீரம், இந்த பாவ சரீரம் இயேசு எப்படி உயிர் தெழுந்தாரோ, இயேசு எப்படி உயிர் தெழுந்தாரோ, ஆண்டவர் தர போற பரிசு எவ்வளவு பெரிய பரிசு தெரியுமா? பரிசு. உயிர் தரவே முடியாதுங்க ஒருத்தனால. இந்த சரீரம் மறுரூப சரீரத்தை பெறவே முடியாது. பவுல் கண்டுபிடிச்சிட்டார். ஐயோ, இப்போ இது வரைக்கும் கூட நான் வேற மாதிரிலாம் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அர்த்தம் புரியுதா பாஸ்டர்? இது வரைக்கும் கூட நான் ஹீலிங் பண்ணாதான், தீர்க்க தரிசனம் சொன்னாதானே ஊழியம் நினைச்சுக்கிறேன். இப்பதான் எனக்கு ஒண்ணு தெரியுது, மேன்மையான உயிர் தெழுதல். ஏசப்பா, நமக்கு காரை கொடுக்கறதுக்காக ரசிக்கப்பட்டோம். சொல்லுங்க, பூமியில இடிஞ்சு போற கட்டடத்தை வச்சு ஏன் கணக்கு போடுறீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. என் இயேசு வருவார், இயேசு வருவார். மேகங்கள் நடுவே, மேகங்கள் நடுவே தன்னோடு ஆண்டோட ஒப்பு கொடுங்க, சேர்த்து கொள்வார். ஏசப்பா, இயேசுவா, எங்க குடும்பத்தை இந்த பணிக்காண்டி ரத்த சாட்சியா கொடுக்கும். என்னைக்குமே சாகதான் போறோம். சொல்லுங்க, எப்பவும் சாகதான் போறோம். சாகதான் போறோம். ஆனா ரத்த சாட்சியா செத்துட்டேன்னு வைங்க. ரத்த சாட்சியா செத்துட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா ஜாதியா, எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களா, சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். படிக்கும் போது எனக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? சுவிசேஷ வேலையை செய்யற காலையே அழகா நான் பார்த்தேன்னா, எனக்கு என் உயிர் தெழுதலுக்குன்னு வாழ்ற உடல் உறுப்புகளை கூட நான் அழகா தாண்டா பார்க்க. யோசிச்சு பாருங்க. அதாவது சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகானவைகள். சுவிசேஷ வேலை செய்யற பாதத்தை நான் அழகா பார்த்தா, என் உயிர் தெழுதலுக்காண்டி, ஏன் பலனுக்காண்டி நீ வாழ்ந்தா? நம்ம உடல் உறுப்புகள்லாம் சிலதை நம்ம அவலட்சணமா நினைக்கோங்க. உடல் உறுப்புகளை கூட நான் அழகா தான் பார்க்கேன். ஏன்னா அது உயிர் தெழுதல் சரீரம். ரொம்ப தொட்டுட்டுங்க. வாய் தந்து சொல்லிடுங்க, கூலி வேண்டாம் ஆண்டவரே, கூலி வேண்டாம் ஆண்டவரே. ஏதாவது கொடுத்து அங்க நாங்க உயிர் தள்ளாம போயிடக்கூடாது, உயிர் தள்ளாம போயிடக்கூடாது. யோசிச்சு அந்த சீனெல்லாம் கொஞ்சம் மனசுல நீங்க கொஞ்சம் வச்சு அதை யோசிச்சு பாருங்க. இந்த சீனெல்லாம் நீங்க வச்சு யோசிச்சு பாருங்க. எனக்கு இது ஆண்டவர் சொல்லி கொடுத்தோன்னா நானாவே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். நானு, என் மனைவி, 2 பிள்ளைங்க ஆண்டவரே, எங்களுக்கு தெரியல. ஒருவேளை உங்க ராஜ்யத்திலேயே நாங்கள் ஏதாவது சாகணும்னாலும் அதுக்கும் எங்களை ஆயத்தப்படுத்திடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பலன் ஒன்னா எவனாவது யாராவது சொல்றதை நம்பாதீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியதுங்க. இது புசு போயிடும்.
நீங்கள் வச்சிருக்க இப்போ BMW கார் உங்கள் பிள்ளை காலத்தில் மதிக்கப்படாத காராக மாறிடும். அல்லேலூயா. நம்ம வச்சிருக்க பார்க்குற இந்த கீபோர்டு நம்ம பிள்ளைகள் காலத்தில் இது ஒரு பொருளாகவே எண்ணப்படாமல் போயிடும். இதா பலன் சொல்லுங்க, இதா பலன் சொல்லுங்க. இவ்வளோ படிக்க முடியலங்க, பிரசங்கம் பண்ண அருள். என்கிட்ட எல்லாரும் கூலியை தான் வாங்கியிருக்காங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நமக்கு கூலி வேண்டாம். சொல்லுங்க, நமக்கு கூலி வேண்டாம். கூலியை தந்துட்டு ரோட்டில் அனுப்பிவிடவா நம்மள? கூலி கொடுத்துருக்கிறார் மத்தேயு 7ல். சொல்லுங்க, கூலி கொடுத்துருக்கிறார். என்ன கூலி? கை வச்சா பேய் ஓடும். சொல்லுங்க சொல்லுங்க, கூலி கொடுத்துருக்காரா? கூலி கொடுத்துட்டாரு. மேலே போனவனை தான் கிளியுது. யாரு? யாரா? தீர்க்கதரிசனம் சொன்ன ஆண்டவரே, அருள் சத்தியத்தை போய் சொல்லு சபையில. நம்ம கூலி வாங்கி தின்னுட்டு முடிக்கிறதுக்கு அழைக்கப்படல. சொல்லுங்க, கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடொன்றும் நாடொன்றும். வாய் வரமாட்டுக்கு பாருங்களேன் வாயில. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் வேற ஏதாவது பாட்டு படிச்சா அப்படி படிப்பீங்க. அல்லேலூயா. தாய் உருவாகும் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சொல்லுங்க, கூடா என்ன காரணம்? அந்த ஃபர்ஸ்ட் பிள்ளை கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடொன்றும் நாடொன்றும் சொல்லலாமோ? கைவேலை அல்லாத வீடொன்றே மேலேதான் கட்டி தருவேன் என்று போகலையோ? ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலையன் தீனோர்க்கு ஆனந்தமே ஆனந்தமே. கர்த்தாவே நீர் எந்தன் காரும் கோட்டையை காரணம் இன்றி கலங்கேனையான் விசுவாச பேலையில் மேலோகம் வந்திடமேவி சுகா பிடித்தீடும். அம்புட்டும் பொய். அல்லேலூயா. அவனை அடுத்த முறை வருவேன், அவர் வராமல் போனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அம்புட்டும் பொய் சொல்றான். நம்பி உயிர் தெழுதலை இழந்துடாதீங்க. அல்லேலூயா. இப்ப தீர்மானம் பண்ணுங்க, சாகிற வரைக்கும் இந்த உயிர் தெழுதலுக்காண்டி நான் கஷ்டப்படுற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. சாகிற வரைக்கும் நானும் என் குடும்பமும் இந்த உயிர் தெழுதல பங்கு அடைஞ்சே ஆகணும். சொல்லுங்க, என் பிள்ளைங்க உயிர் தள்ளணும், என் சபை உயிர் தள்ளணும், நான் உயிர் தள்ளணும். இப்ப தீர்மானம் பண்ணிருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தந்தாலும் சரி, தராம போனாலும் சரி, கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்காங்க. வரட்டும் சொல்லுங்க, வரட்டும். அல்லேலூயா. எதுனாலும் வரட்டும் சொல்லுங்க. ஆமா, அப்படி எதிர்பார்த்து வாழ்ந்து பாருங்க. நீங்க எளிமையா இந்த வனாந்தரத்தை கடந்து போயிடலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்பவும் சொல்றேன். பஸ்ஸில் நான் போகும்போது, பிரயாணம் பண்ணும் போதே, கூட்டமான பஸ்ஸில் ஒரு 20 பேர் இடிக்கிறது மாதிரி ஃபீலிங்லேயே தான் போவேன். இல்லையா? உங்களுக்கு புரியாது. இப்போ நான் ஹூரா பாபாலாம் நீ பெரிய காரியங்களை செய்வானா அப்படின்ட்டு பஸ்ஸில் போகும்போது 20 பேர் இடிப்பான். சொல்லுங்க, நம்ம ஊழியம் பண்ண போகும்போதே இவன் நம்ம பிரசங்கத்தை கேட்டுட்டு தப்ப சொன்னதுனால காணிக்கை கொடுக்க மாட்டான், டீ கொடுக்க மாட்டான், ஓகே அப்படின்ட்டு அப்படி போக உங்களுக்கு பிரச்சனையே வராது. அல்லேலூயா. நம்ம மனைவிக்கு செயின் வாங்கி கொடுத்தாலுமே அவள் ஏசுறது மாதிரியே பார்த்துருங்க. நீங்களாம் ஒரு ஆளாவே போய் சோறு போட முடியல ஒன்றும் இப்படி பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஃபீலிங்கே இருக்காது. சொல்லுங்க, எதை குறித்தும் நான் எதிர்பார்த்துட்டேன்ல. சொல்லுங்க
சொல்லுங்க, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மையெல்லாம் ஆசைகள் இல்லை ஐயா. தண்ணீரை தேடும் மான்களை போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேல இந்த ஆண்டவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்காரு பாருங்க. எனக்கு எனக்கு அழுகையா வந்துட்டுங்க. இவங்களுக்கு உயிர்த்தெழுதலே தெரியாது. யோசேப்புக்கு என்ன உயிர்த்தெழுதல் தெரியும் பாஸ்டர்? அவங்களுக்கு அப்படி ஒண்ணுமே பைபிளில் போடலை. அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. என் எலும்பு இங்கே இருக்கக்கூடாது சொல்லுங்க. எகிப்து என்பது உலகம் சொல்லுங்க. போகிற கானானுக்குள்ளே நீங்கள் கொண்டு போயிடணும் சொல்லுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உலக ரட்சகர் வெளியே வருவார். யோசேப்பே, நீ எகிப்தை காப்பாற்றினதுக்கு உனக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கலாம் சொல்லுங்க. நம்ம இங்கே பூமியில் பண்ணுற ஊழியத்துக்கு ஒரு நமக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க. யாக்கோபே, உன் கல்லறை, உங்கள் அப்பன் கல்லறை, உங்கள் தாத்தா கல்லறை, நான் உயிர் ஆவியை விடும் போதே அங்கே வருவேன்டா. அர்த்தம் புரியுதா? பரிசுத்தவான்கள் யாரும் புரியுதாங்க? நான் ஆவியை விடும் போதே அங்கே வருவேன். உங்களுக்கு அந்த உயிர் தெழுதலை சொல்லி தருவேன். இவ்வளவு நாள் பாடுபட்டீங்கள, எலும்பை கொண்டு போயிருங்கன்னு சொன்னல, நான் அப்படிலாம் உங்களை விட்டுருவேனா? அல்லேலூயா. பார்த்தீங்களா? இதை பவுல் கண்டுபிடிச்சிட்டு தான் அப்போஸ்தலரில் ஊழியம் பண்ணுற பவுல், கொரிந்தியரில் ஊழியம் பண்ணுற பவுல் டக்குன்னு விழிக்கிறார். எப்படியாவது அப்படின்னா இதில் நமக்கு என்ன தெரியுது? என் காலு கையை துண்டு துண்டானாலும் வெட்டி போடனாலும் போடுங்கடா, ஆனால் நான் எப்படியாவது அந்த உயிர் தெழுதல்ல எந்திக்க விரும்புகிறேன் சொல்லுங்க. அந்த உயிர் தெழுதல்ல எந்திக்க விரும்புகிறேன். எது ஆசை? ஊழியம் பண்ணணும் கூட ஆசைப்படாதீங்க. திரும்ப சொல்கிறேன், கொடுத்தா ஊழியம் பண்ணுங்க. ஊழியத்தை தேடாதீங்க. யாருக்கும் சீட் அடித்து கொடுக்காதீங்க. என் அம்மா, என் அண்ணன், தங்கச்சியாக சொல்கிறேன், யாருக்கும் இந்த கார்டு கொடுக்கறது, யாராவது ஊழியத்துக்கு இந்த வேலையே செய்யாதீங்க. அது உங்களுக்கு மனசு தான் சஞ்சலத்தை தரும். இல்லையா? ஆமாம். ஜெபிக்க சொன்னால் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. உபவாசம் பண்ணால் உபவாசம் பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. நீங்கள் 50 வருஷம் செய்கிறத ஏசப்பா வெறும் 5 மாசத்துல உங்களை வச்சு முடிச்சுட்டு போயிடுவார். நீங்கள் நினைப்பீங்க நம்ம ஒன்றுமே செய்யலை, நம்ம ஒன்றுமே செயல்படலை, நம்ம ஒன்றுமே அப்படி நீங்கள் நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் அந்த டைமிங்கில் அப்படி ஆண்டவர் நிறைவேற்றி போயிடுவார். அல்லேலூயா. தயவு செய்து உயிர் தெழுதல் மாற்றி மாற்றி அதை வாசிங்க சொல்லுங்க. உயிர் தெழுதல், உயிர் தெழுதல், உயிர் தெழுதல். நம்ம இதுக்கு பங்கு உள்ளவங்களா மாறணும். உயிர் தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் எப்படி வருது? பாக்கியவான் என்று எழுது. சபையை ஆயத்தப்படுத்துங்க.
அல்லேலூயா. மரணத்தை பற்றி தெளிவாக போதிங்க, மரணத்தை பற்றி தெளிவாக போதிங்க. ஜனங்களை ஆயுதப்படுத்தி உயிர்த்தெழுதல்ல நம்முடைய சரீரம் எந்திரிச்சிருமா, நம்ம ஆவி எந்திரிச்சிருமா, நம்ம ஏசப்பாவோட இது யோவான் அழகா சொல்றார். இப்போ நம்ம இப்படி இருக்கோம், ஆனால் நாள் வருது. சொல்லுங்க, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும். எவ்வளவு பாக்கியம் பாருங்க. சொல்லுங்க, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, நான் சொல்லலை. இந்த மோசையை என்ன கனப்படுத்தினார் அது மட்டும் சொல்லி முடிச்சிட ஐசக். அது இப்போ நம்ம கணம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இது என்ன, மோசைக்கு ஆண்டவர் என்ன கணம் கொடுத்தார்? முதல் கணம், பைபிளில் எல்லாருக்குமே ஒன்று ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். தாவீதுக்கு ஒன்று கொடுத்துருக்கிறார், இவங்களுக்கெல்லாம் ஒன்று கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், தாவீதுனா நம்ம துதின்னு சொல்லுவோம். ஆனால் மோசேக்கு ஆண்டவர் ஒன்று கொடுத்தது பாருங்க. ஆமாம், என்னைக்குமே அழியாத இந்த வேத புத்தகம் எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். மோசே, நீ இப்படிலாம் செஞ்சலாம் மோசே, உனக்கும் நான் எல்லாரும் கொடுக்கறது போல கொடுத்துட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு ஒன்று நான் கொடுப்பேன், அது எப்பவுமே அழிக்கப்படாததா இருக்கும். 2வது, இந்த மோசையை ஆண்டவர் எப்படி தெரியுமா கனப்படுத்தினார்? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இருந்து சாட்சி நம்மளுக்கு கிடைக்குமா? ஊழியர் நம்மளை குறித்தெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க, ஜனம் சாட்சி சொல்லும். அல்லேலூயா. இந்த சாட்சி அம்புட்டுமே சாப்பாடு சாட்சி தான். சொல்லுங்க, இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ என்னை குறித்து நீங்கள் ஒரு சாட்சி சொல்கிறீங்க, அதில் நான் நல்லா பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு வைங்க. என்னை விட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஒரு பிரசங்கம் நல்லா பண்ணக்கூடிய வந்த நபர் வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னை பற்றி தங்கச்சி கேட்டால் என்ன சொல்லுவேன்? கிரேஸு, இது ஃபயரு. சொல்லுங்க, என்ன பேச மாட்டேங்கிய? நம்ம இயற்கையான மனநிலை பாஸ்டர் இது. அல்லேலூயா. இப்போ யாருக்காவது பிரியாணி தெரியுதா? இப்போ புல்லா குடல் வெடிச்சு சாகுற பானிபூரி, ப்ரேயர் ரைஸ் தான் தெரியும். இன்னும் நம்ம பிள்ளைகள் வரும் பார்த்தீங்களா? அப்போ அந்த பானிபூரினா அது இன்னைக்கு நம்மளை ஒரு கூட்டம் நல்லவன் சொல்லும், அக்கினியா பயன்படுறாரு சொல்லும். இது மேட்ரு இல்லை. மத்தேயு 7 நமக்கு நடந்துடக்கூடாது. கை ஓய்த்து சொல்லிருங்க, பரலோகம் போறதுக்கு அவர் சாட்சி சொல்லாம கீலிங் மினிஸ்ட்ரி பண்ணாலும் சத்தமா சொல்லணும். சொன்னாதான் நான் விடுவேன். சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாலும் வளைச்சி ஓடினாலும் 2000 சபையை கட்டி கொடுத்தாலும் அங்க ஜாமீன் போடுறது ஏசப்பா போட்டா மட்டும்தான் உள்ள என்ட்ராக முடியும். உங்களை அறியேன். சொல்லுங்க, சொல்லுங்க. அவனை ஒரு கவிதை எழுதின 2 கவிதையும் சொல்லிடுறேன். அவனை தெரியும், சொல்லுங்க, இவனை தெரியும், சொல்லாத ஊழியனே இயேசுவை தெரியுமான்னு பார்த்துக்கோ. எங்கள் ஜெபத்தோட சொல்லுவாங்க எல்லாருமே, ஆமாம் ஃபாதர் நான் ஃபோன் அடித்தா இருப்பார் அப்படின்னு. ஃபாதர் அங்கே ஜாமீன் போட முடியாது. இடையில நான் பேசிக்கிட்டு இருந்தேன், பாவிகளா என்னை விட்டுருங்கடா, உங்களோட சேர்ந்தா நான் பரலோகம் போக மாட்டேன் அப்படின்னாரு.
எங்களை பார்த்து சொன்னார், பாதிகளா எங்களை விட்டுருங்கடா, நான் பரலோகம் போண்டா, எது வேணுமோ எடுத்துக்கோங்கடா, தோட்டம் வேணாலும் எடுத்துக்கோங்கடா, துதி மண்டபம் வேணாலும் எடுத்துக்கோங்க, என்ன அந்த ட்ரெஸ்ஸோடு விட்டுருங்கடா, நான் இப்படி போயிடுறேன் அப்படின்னாரு. அப்படின்னா என்னப்பான்னு, அது அவ்வளவு கஷ்டம்டா. சொல்லுங்க சொல்லுங்க, நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பாலாசியர் லாரி ஐயாவே பரலோகம் போடலான்னா இந்த பரதேசினா எங்கே, ஏதாவது ஆண்டவர் தான் செய்யணும், அது கஷ்டம். சொல்லுங்க. நான் கேட்டேன், ஏன் ஏசப்பான்னு. ஊழியம் பண்ணம்ல, நீ ஊழியம் பண்ண எப்படி இருந்த, அர்த்தம் புரியுதா புரியலையா? நான் சாப்பாடுலாம் கஞ்சிலாம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஊழியம் பண்ணல. இப்போ வாரம் ஃபுல்லாக உனக்கு நான் நான்வெஜ் தர்றேன். ஊழியம் பண்ண ட்ரெஸ் இல்லாமல் இருந்த, ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டேன். மதிக்கப்படாத நபராக இருந்த, இப்போ எல்லோரும் உன்னை மதிக்காங்கல்ல, இதோட போ, அங்கே வர முடியாது. ஏன்னா நீங்களே இப்படி பார்க்கீங்க. சாட்சி கொடுத்தார் பூமியில் மோசேயை போல். சொல்லுங்க. அதான் யோவான் சொல்றாரு, என்னுடைய சாட்சி. இல்லாட்டி அந்த வேர்டு வந்திருக்காதுல்ல பாஸ்டர், என்னுடைய சாட்சி மெய்யான சாட்சி. சொல்லுங்க. அவர் நம்மளை கூப்பிடணுங்க. சொல்லுங்க. வீணை நாதம் தொனித்திடும் நேரம், வரவேற்பு அளிக்கப்படும். அவர் நம்மளை பார்த்து தெரியாது, அவர் நம்மளை பார்த்து அறியேன், அவர் நம்மளை பார்த்து அக்கிரமக்காரரே. கையெடுத்து சொல்றேன், காலையில தொடங்கி இரவு வரைக்கும் உங்க மைண்ட்ல வரக்கூடியது, இருக்கக்கூடியது, அந்நிய பாஷைன்னு சொல்ல மாட்டேன், ஜெபன்னு சொல்ல மாட்டேன், வருகை. சொல்லுங்க. வருகை, வருகை, உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல். மூணாவது ஆண்டவர் மோசையை கனப்படுத்தினார். என்ன கணம் சொல்லி தெரியுமா? சொந்த குமாரன் இறந்ததுக்கு பரலோகம் வரல, தேவதூதர்கள் வரல. அல்லேலூயா. சொந்த குமாரங்க, செல்ல குமாரன், நேசகுமாரன். ஆனால் மோசே இறந்து கிடக்கிறார். பிதாவாகிய தேவன் வந்து கையில் தூக்கிட்டு போயிட்டார். இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமாங்க? ஏதாவது கிடைக்குமா? கண்கள் அப்படியே மூடுவோம். துயரப்பட்டவர் துதித்து பாடுவார், துதியின் ஆடை உடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார், துதியின் ஆடை உடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதருடனே களித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் உன்னதருடனே களித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடுவோம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைத்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடை
கிரீடங்கள் சூடி வரிமாய் இடுவோம். அங்கே அலங்கார மகிமையில் மகிழ்ந்திடுவோம். பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஏசப்பா ஏசப்பா வாழ்ந்திட. ஆராதனை அனுதினமும் உமக்கே. எங்கள் ஆராதனை அனுதினமும் உமக்கே. மாம்சமென்னும் திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி. மாம்சமென்னும் திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி. மகா மகா பரிசுத்தமும் கை வைத்தீர் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லை. கை வைத்து 2 நிமிஷம் உங்க முன்னாடி பேசுறேன். நான் பெரிய அயோக்கியன், பெரிய அயோக்கியன். நீங்க மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்து மட்டும் பாருங்க, உங்களை ஆண்டவர் தூக்கி விட்டுருவார். ஒரு தகுதி நம்மளுக்கு தேவையில்லை. நான் இப்படி ஒரு கூட்டத்தில் தான் சொன்னேன், நான் இவ்வளவு இதில் அடிமைப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்க விரும்புகிறேன், எனக்கு தெரியல. அல்லேலூயா. என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் முடியல. ஒப்பு கொடுத்தல் மட்டும்தான் நான் பண்ணினேங்க. வாழ்றதுக்கெல்லாம் அவர் தான் என்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்கார். எல்லாரும் 2 நிமிடம் நேர் முழங்கால் போட்டு, எனக்கு இந்த ஆண்டவர் ஏவுறதுனால சொல்றேன், நான் எனக்கும் சேர்த்து தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் வேண்டாமையா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் வேண்டாமையா. நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே. என் உணர்வெல்லாம் ஆள்பவரே, என் பார்வையெல்லாம் சொல்லுங்க ஆள்பவரே, என் பேச்செல்லாம் ஆள்பவரே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, எங்களை அழைத்தீர். மனுஷன் அழைச்சி வரல, ஸ்தாபனம் அழைச்சி நீ வரல, சபை அழைச்சி நீ வரல. சத்தமா சொல்லுங்க, அழைத்தீரே உம் பரலோகம் உனக்கு சீட்டு போட்டுச்சு, பரலோகம் உன்னை அபிஷேகம் பண்ணுச்சு, பரலோகம் உனக்கு தீர்க்கதரிசனம் தந்துச்சு.
அதை நான் மறப்பேன்.